ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழகத்தின் 17வது சட்டமன்றத்திற்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டுச்சு. இதுல எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான மந்திர எண்ணுன்னு சொல்லக்கூடிய 118 எடுக்கல. அதே நேரத்துல விஜயோடைய தாவேகா 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியா விளங்குச்சு. அந்த கட்சியோட தலைவர் விஜய் கவர்னர் அர்லேக்கரை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரிந்தார். அவரோ 118 எம்எல்ஏக்களோட இருந்தாதான் முதல்வரா பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால விஜய் இரு கம்யூனிஸ்டுகள், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிகள் அப்படின்னு 8 எம்எல்ஏக்களோட ஆதரவை பெற்றாரு. இதனால விஜய்க்கு 120 எம்எல்ஏக்கள் ஆச்சு. அவர்களுடைய ஆதரவு கடிதத்தோட கடந்த ஞாயிற்றுக்கிழமை கவர்னரை சந்திக்க முயன்றாங்க. அவரோ அன்னைக்கு இரவே கேரளம் செல்றதா இருந்துச்சு. அதனால விஜய்க்கு முதல்வருக்கான பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கான காரணம், கேரளத்துல புதிய அரசு ஏற்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க செல்ல வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கேரளத்துல அப்படி ஒரு நிலைமை இன்னும் கூடி வரல. அங்க காங்கிரஸ்குள்ள முதல்வர் பதவியை பிடிக்க வேட்டிய மடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். கேரள சட்டசபை தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 140 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியான யூடிஎஃப் வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கப்புறம் முதல்வர் யார் என்றதை முடிவு செய்ய முடியாம டில்லி திணறிட்டு இருக்காங்க. தேர்தலில் தீவிரமா செயல்பட்ட எதிர்கட்சி தலைவர் வி.டி. சதீஷன் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதலா, அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இவங்க எல்லாருமே முதல்வர் சீட்டுக்காக காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோட வழிகாட்டுதலின்படி முகுல் வாஸ்னிக், அஜய் மாக்கன் ஆகிய இருவரும் திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸ் அலுவலகத்துல இந்திரா பவன்ல இருக்கக்கூடிய புதிய எம்எல்ஏக்களை சந்திச்சு கருத்து கேட்டாங்க. அதுல மாநில தலைவர் சன்னி ஜோசப் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் கே.சி. வேணுகோபாலுக்கு ஆதரவா கருத்து கூறியதா ஒரு பட்டியல் வெளியாகி அதிர்வலையை கிளப்பியிருந்தது. இதுக்கப்புறம் கே.சி. வேணுகோபால், வி.டி. சதீஷன், ரமேஷ் சென்னிதாலா ஆகியோர் டில்லிக்கு அழைத்து அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மூவருக்கும் ஆதரவா கேரளாவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதாகைகளை அகற்றும்படி டில்லி தலைமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில மே 11 அல்லது 12ஆம் தேதி கேரள முதல்வர் யார் அப்படின்னு டில்லி தலைமை அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து காங்கிரஸ் விவரப்புள்ளிகள் கூறுகையில வி.டி. சதீஷன், ரமேஷ் சென்னிதலா ஆகிய இருவருக்கு இடையில முதல்வர் பதவியை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற சமரச திட்டத்தை மல்லிகார்ஜுன கார்கே முன் வச்சிருக்கிறதாவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகி இருக்கு. சீனியாரிட்டி அடிப்படையில முதல் 2.5 ஆண்டுகள் ரமேஷ் சென்னிதலாவுக்கும் அடுத்த 2.5 ஆண்டுகள் சதீஷனுக்கும் வழங்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முடிவுன்னு கூறப்படுது. அதே சமயம் பெரும்பான்மையான காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கொண்ட தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலை தவிர்ப்பது சரியா இருக்காது அப்படின்ற நிலையில ராகுலும் இருக்கிறாராம். கார்கேவோட பரிந்துரையை ராகுல் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றதையும், இந்த மூவரும் இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்துதான் முடிவு செய்யணும். ரமேஷ் சென்னிதாலா மற்றும் வி.டி. சதீஷனை தவிர்த்துட்டு பாராளுமன்ற உறுப்பினரான வேணுகோபாலை முதல்வரா தேர்வு செய்வது கேரளா கட்சிக்குள்ள பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்ற அச்சமும் மத்திய தலைமைக்கு இருக்குது. அதோடு தொண்டர்கள் கோஷ்டிகளா பிரிந்து இயங்கினா அது அரசின் செயல்பாட்டையே பாதிக்கும். கே.சி. வேணுகோபால் முதல்வராகதுல தனக்கு உடன்பாடில்லை அப்படின்னு சதீஷன் ராகுலிடம் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கும். டில்லியில இருந்து திரும்பிய வி.டி. சதீஷன் ஞாயிற்றுக்கிழமை பரவூர்ல இருந்தாங்க. வீட்டிற்கு வந்த தலைவர்களை சந்திச்சும் பேசியிருக்காங்க. சனிக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு பிறகு தனிப்பட்ட காரணங்களுக்காக டெல்லியிலேயே தங்கியிருந்த சென்னிதாலா ஞாயிற்றுக்கிழமை மாலை கேரளத்துக்கு திரும்பியிருக்காங்க. இதற்கிடையில முதல்வர் யார் அப்படின்னு முடிவெடுப்பதுல தாமதம் ஏற்படுது மாநில காங்கிரஸ் தலைவர்களிடையே அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. தமிழக முதல்வர் விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை சென்றிருந்த ராகுல் ஞாயிற்றுக்கிழமை மாலை டில்லி திரும்பிட்டாங்க. கர்நாடக அமைச்சருடைய மறைவையொட்டி பெங்களூரு சென்றிருந்த கார்கே மே 11ஆம் தேதி மாலை டில்லி திரும்புவார். இருவரும் முடிவெடுப்பதற்கு முன்பா சோனியா மற்றும் மூத்த தலைவர் ஏ.கே. ஆண்டனி கிட்ட கருத்து கேட்பாங்க. அதை தொடர்ந்து முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு மே 11 அல்லது 12 தேதி வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காங்கிரஸுக்கு பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் தான் கை கொடுக்குது. இப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்கள்ல 4 மாநிலங்களான தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள்ல தனித்த ஆட்சி அமைத்திருக்கு.
தமிழகத்துல கூட்டணி ஆட்சியில பங்கேற்றிருக்காங்க. அப்படி இருக்க இப்படி வெட்டி மடிந்தா 2029 பாராளுமன்ற தேர்தல்ல வட மாநிலங்கள் காங்கிரஸ்க்கு கை கொடுக்க போவதில்லை. அப்படி இருக்க தென் மாநிலங்கள் தான் காங்கிரஸுடைய கௌரவத்தையே காக்க போகுது. இத கவனத்துல கொண்டா காங்கிரஸ் இப்படி செய்ய மாட்டாங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.